choir, Shivani, I have a doubt. A doubt? A doubt? What? Shivani, நம்ம நேர்மையா வாழ்ந்தா நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். அதுல என்ன டவுட் உனக்கு? நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நேர்மையா இருந்தா பரிசு கிடைக்கும். என்ன பரிசு? ஆமா, பரிசு தான். அதை புரிய வைக்க நம்ம பள்ளி மாணவர்கள் நாடகமாக நடிக்க வராங்க. நேர்மைக்கு பரிசு.
நேர்மை மிக சிறந்த பொக்கிஷமே, பிரதிபலன் எதிர்பார்க்காத தன்னலமற்ற குணத்தை கொண்டது. அப்படிப்பட்ட நேர்மை குணம் கொண்ட மாணவனுக்கு கிடைத்த பரிசு என்ற நாடகத்தை நாம் பள்ளி மாணவர்கள் நடித்து காட்ட வருகிறார்கள். பள்ளி விடுமுறை விட்டுவிட்டனர். சிறுவர்களின் கொண்டாட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? எல்லா மாணவர் முகங்களிலும் மிகுதியான சந்தோஷம். ஜான், டேவிட், வசந்த், லலித் இவர்கள் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள், ஒரே தெருவிலும் வசிப்பவர்களும் கூட. ஜான் இந்த ஆண்டுதான் இவர்களுடன் சேர்ந்து படிக்கின்றான். அவர்கள் தெருவுக்கும் புதிதாக குடிவந்துள்ளான். அவர்கள் வீடு நெருங்கியதும் நாளைக்கு விளையாட கிரவுண்டுக்கு போக வேண்டும் என்று பேசிக்கொண்டே பிரிந்து சென்றனர். காட்சி 1. பங்கு பெறுவோர் அம்மா டேவிட், அக்கா மேரி. மேரி, மேரி, டேவிட்டை கூட்டிட்டு வா, ப்ரேயர் பண்ணணும். சரிம்மா, இதோ வரேன். டேவிட், அம்மா ப்ரேயர் பண்ண கூப்பிடுறாங்க, வா சீக்கிரம். நான் இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணும். அக்கா, நீ சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுவல. கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் தான் இன்னைக்கு நீ வாங்கி தரணும், சரியாக்கா? சரிப்பா, வா, அம்மா கூப்பிடுறாங்கல்ல. நான் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நான் விளையாட போகணும். அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரேயர் பண்ணு, பைபிள் வாசின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கிளம்புறேன். மேரி, இவ ஏன் இப்படி இருக்கான்? நம்ம குடும்ப நிலைமை தெரியவே மாட்டேங்குது. நீ சம்பாதிச்சு இந்த குடும்பம் நடக்குது. இவன் பொறுப்பே இல்லாம விளையாட்டுத்தனமா இருக்கான். இவனுக்காக கர்த்தர்கிட்ட வேண்டாத நாளே இல்லை. ஒரு நாள் கூட நம்மளோட சேர்ந்து ப்ரேயர் பண்றதே இல்லை. ஆண்டவரே, நீங்க தான் இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். மேரியும் அம்மாவும் ப்ரேயர் பண்ணுகிறார்கள். பிறகு மேரி வேலைக்கு கிளம்புகிறாள். அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. காட்சி 2. பங்கு பெறுவோர் அம்மா ஜான். அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு வரேம்மா. இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என்ன பண்ண போகிற? அம்மா, எனக்கு இப்போ லீவு தானே, விளையாட போனால் என்னவா? லீவுனா விளையாட தான் போகணுமா? வேறு பொழுதுபோக்கே இல்லையா? அம்மா, இத்தனை நாளும் படின்னு சொன்னீங்க. இப்போ லீவில் விளையாடலாம்னு பார்த்தா அதுக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஜான், நான் உன்னை படின்னு சொன்னது உன்னோட நல்லதுக்கு தான். நீ நல்ல முறையில் படித்து சிறப்பாக தேர்ச்சி அடைஞ்சா மேற்படிப்பில் நீ விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நல்ல வேலைக்கும் போக முடியும். நீ படிக்கிறது உனக்காகத்தான், எங்களுக்காக இல்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க. சரிம்மா, இப்போ ஏன் விளையாட விட மாட்டேங்கிறீங்க? இங்கே பாரு, உன்னை நான் விளையாட வேணான்னு சொல்லலை. ஆனால் விளையாட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. விளையாட்டு வாழ்க்கையில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். மற்ற நேரங்களை பயனுள்ள நேரமாக மாற்றிக்கலாம் இல்லையா? அம்மா, இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு சொல்கிறீங்க? ஜான், வர வருஷம் நீ 10ஆம் வகுப்பு படிக்க போகிற. அதுக்கப்புறம் மேல்நிலை வகுப்பு போக போகிற. அது சம்மந்தமாக முன்கூட்டியே ஏதாவது படிக்கலாமே. இப்போ தான் ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ், என்டிஎஸ்இ, கேவிபிஒய், ஒலிம்பியாட் அப்படின்னு எவ்வளவோ இருக்கே. அதில் ஏதாவது படிக்கலாம்ல? அம்மா, நீங்கள் சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வேகமாக வர வழியை பாரு. சரிம்மா, நான் வரேன். கிரவுண்டில் டேவிட், வசந்த் மற்றும் நண்பர்கள் இருந்தனர். ஜான் அவர்களிடம் சென்றான். ஜான், இதுதான் நீ வர நேரமா? இல்லை வசந்த், நானும் வேகமாக தான் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, நேரம் ஆயிடுச்சு. இவன் பெரிய அம்மா பிள்ளையா இருப்பான் போல இருக்கே. சரி விடுடா, நாளைக்கு சீக்கிரமா வந்துடுவான். ஆமாம், இவ்வளவு நேரமும் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருந்தீங்க? அதை நீ பார்க்கத்தானே போற. ஒரு சின்ன பாக்ஸை சாலையில் வைத்துவிட்டு மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டான். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ பார்க்கத்தானே போற. அப்போது ஒரு சிறுவன் ஒருவன் கீழே கிடக்கும் பாக்ஸை பார்த்தான். சுற்றும் முற்றும் பார்த்தபடி பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். மற்றவர்கள் சிரித்து கும்மாளமிட்டனர். டேவிட், அவன் நேரா வீட்டுக்கு போவான். யாருக்கும் தெரியாம பொட்டலத்தை பிரித்து பார்ப்பான். உள்ளமான் இருக்கதை பார்த்ததும் அவன் முகம் போக பார்க்கணுமே என்று கூறிவிட்டு சிரித்தான். வசந்த், அவன் முகம் இப்படித்தான் போகும். ஜான், நாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கோம், உனக்கு சிரிப்பு வரல? சிரிப்புங்கிறது விலங்குலேருந்து மனிதனை பிரித்து காட்டுற ஒரு அபூர்வமான விஷயமாகும். சிரிப்பு இயல்பாக வரணும். இப்படி அடுத்தவங்களை வருத்தப்படுத்தி வரக்கூடாது. நீங்கள் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், அவன் என்னடா புத்தர் மாதிரி பேசுறான்?
சரி ஜான், நாங்கள் தான் தப்பு பண்ணுறோம். கீழே கிடக்கிற பொருளை யாரும் பார்க்குறாங்களன்னு சுற்றும் முற்றும் பார்த்துட்டு திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்களே, அது தப்பு இல்லையா, குற்றம் இல்லையா? டேவிட், அவங்க குற்றவாளியாகவே இருக்கட்டும், அந்த குற்றத்தை செய்ய தூண்டுறதே நீதானே. நீ விளையாட்டை நினச்சி வீதியில் போடுற பொட்டலம் தான் அவனை குற்றம் செய்ய தூண்டுது. டேவிட், இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம எல்லாம் ஜாலியாக விளையாட முடியாது. ஒரு லஞ்ச் பாக்ஸை சாலை நடுவில் வைத்துவிட்டு போய் நின்று கொண்டான். அப்போது ஒரு பெரியவர் வந்து அந்த பாக்ஸை குனிந்து எடுத்தார். டேவிட், இப்போ வேகமா இங்கிருந்து போயிடுவார் பாரு. இந்த வயசுக்கு மேலேயும் ஆசை விடலை பாரு. ஆனால் பெரியவர் அங்கிருந்த சிறுவர்களை பார்த்து கையசைத்து கூப்பிட்டார். வசந்த், இந்த பெருசுக்கு என்னடா ஆச்சு? இப்படி காலை வாரி விட்டுடுச்சு. பெரியவர் மறுபடியும் அவர்களை பார்த்து கையசைத்து கூப்பிட்டார். ஜான் அவர் அருகில் சென்றான். தம்பி, இது கீழே கிடந்தது, உன்னோட பொட்டலமாப்பா? இல்லைங்க ஐயா. இது ஏதோ உணவுப் பொருள் மாதிரி இருக்கு. இதை யாராவது ஏழைங்க கிட்டேயோ பசிச்சவங்க கிட்டேயோ கொடுத்துடு, சரியா? சரிங்க ஐயா. பெரியவர் போனதும் கீழே செல்போன் ஒன்று கிடந்தது. ஜான் அதை எடுக்க முயன்றபோது டேவிட் அதை எடுத்து விடுகிறான். டேவிட், அந்த செல்போனை கொடுத்துடு. நான் கொடுக்க மாட்டேன், அது கீழே இருந்து எடுத்தது. ஆனால் அது பெரியவரோட செல்போன், அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன் என்று உள்ளே இருந்த சிம் கார்டை எடுத்து விடுகிறான். சரியான காரியம் பண்ணுன. செல்போனை கண்டு எடுத்ததும் உடனே சிம் கார்டை எடுத்துடணும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பொருள் யாரோடதுன்னு நமக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த செல்போன் பெரியவரோடதுன்னு தெரியுது. அப்போ அவரை பார்த்து கொடுக்கறது தானே முறை. டேய், நாங்கள் என்னமோ திருடுறத மாதிரி பேசுகிற. இங்கே நின்னா இவன் பேசிக்கு தான் இருப்பா. வா, நம்ம போகலாம். அவர்கள் அங்கிருந்து செல்கின்றனர். போகும்போது டேவிட் அந்த சிம் கார்டை தூக்கி எறிந்தான். ஜான் ஓடிப்போய் அதை எடுத்து விடுகிறான். சிறிது நேரத்தில் பெரியவர் அங்கு வந்து தேடுகிறார். தம்பி, என்னோட செல்போன் இங்கே காணாம போச்சு, பாத்தியா? ஜான் நடந்ததை சொன்னான். தன் கையில் இருந்த சிம் கார்டை கொடுத்தான். பெரியவர் நன்றியுடன் பெற்றுக்கொண்டார். ஜான் வீட்டுக்கு சென்றான். என்னப்பா ஜான், விளையாட போறேன்னு அவ்வளோ சந்தோஷமா போனேன். இப்போ உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க விளையாட்டுங்கிற பேரில் போக்கிரித்தனமெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். நான் நாளையிலேருந்து ஏதாவது கோர்ஸுக்கு போகலாம்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம் ஜான், இப்போதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. சரிவா, சாப்பிடலாம். இருவரும் உள்ளே போகின்றனர். காட்சி 3. பங்கு பெறுவோர் அம்மா, அக்கா, டேவிட். டேவிட் தன் அக்காவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறான். பரபரப்புடன் வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்போது அவன் அக்கா வருகிறாள். அக்கா, அக்கா, ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்காக நான் எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் கிளம்புக்கா. டேவிட், கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறியா? இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கா. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். ஏமா மேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து என் பர்ஸு காணோம்மா. எங்கே தொலைஞ்சது, எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியலம்மா. பர்ஸில் தான் ட்ரெஸ்ஸு வாங்க பணம் வச்சுருந்தேன். எல்லாம் போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர வழியெல்லாம் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கலம்மா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா? ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலான்னு நினச்சேன். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைக்கா. டேவிட், மேரியே பணத்தை தொலைச்சிட்டான்னு வேதனையில் இருக்கா. நீ வேற அவன் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத. நம்ம யாருக்கு என்ன கெடுதல்னு நினைத்தோம். கர்த்தர் நம்மளை ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலப்பா. யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியலையே. கர்த்தரே, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்களேன் என்று கூறிக்கொண்டே பிரேயர் செய்கின்றனர். டேவிட்டுக்கு அப்போதுதான் புரிந்தது. அன்று நடந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறான். தான் செய்த குற்றத்துக்கான தண்டனை தான் பணம் தொலைந்து போனது என்று நம்புகிறான். உண்மையிலேயே தன் தவறை உணர்ந்து வருத்தப்படுகிறான். அவன் அம்மாவுடன் அவனும் சேர்ந்து பிரேயர் செய்கின்றான். டேவிட்டின் அம்மாவுக்கு அப்போதுதான் புரிந்தது. அவன் மகனை மனம் மாறியதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். காட்சி 4. பங்கு பெறுவோர் பெரியவர் ஜான், டேவிட், அம்மா மேரி, முதியோரோ. ஜான் கோச்சிங் சென்டரின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். அப்போது போனை துளைத்த பெரியவர் அங்கே வந்தார். ஜானை பார்த்து ஆச்சரியப்பட்டார். தம்பி, நீ இங்கே என்னப்பா பண்ணுற?
ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயா. அதான் இந்த சென்டரில் விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். தம்பி, இது எங்கள் சென்டர் தான், நான் தான் நடத்திட்டு வரேன். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை படி. உன்கிட்ட பணம் எல்லாம் கேட்க மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரியா? இல்லை ஐயா, நானே பணம் கட்டிடுறேன். தம்பி, இது உன்னோட நேர்மைக்கு என்னோட பரிசு, வேண்டாம்னு சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே ஒரு பர்ஸை எடுத்து அதிலிருந்த போட்டோவை காட்டி இது யார் என்று கேட்டார். தம்பி, இந்த பர்ஸ் வர வழியில இருந்தது. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? ஐயா, இது என்னோட ஃப்ரெண்டு தான். இது அவனோட அக்கா தான். ஒருவேளை இது அவங்களோடதா இருக்கலாம். அவங்க வீடு எனக்கு தெரியும் ஐயா. அப்படியா தம்பி? சரி வா, அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பெரியவரும் ஜானும் டேவிட் வீட்டிற்கு செல்கின்றனர். டேவிட், டேவிட். யாரு? ஓ ஜானா, வா ஜான். டேவிட், இவர் யாரு தெரியுதா? செல்போன் பெரியவர். உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். டேவிட், யாருப்பா இவங்க? என்ன விஷயம்? என்ன செல்ஃபோன்? டேவிட், என்னப்பா, என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் செல்ஃபோன் காணாமல் போச்சு. இப்போ நான் இங்கே வந்தது இந்த பர்ஸை கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன். வழியில் கிடந்து இதில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த தம்பி தான் இங்கே இருக்காங்கன்னு சொன்னான். அதுதான் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். பெரியவர் பர்ஸை கொடுக்கிறார். மேரி அதை வாங்கி கொள்கிறாள். இதுதாம்மா என்னோட பர்ஸ், எல்லாமே பத்திரமா இருக்குமா. ரொம்ப நன்றி ஐயா. பணம் காணோம்னு நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்தோம். திரும்ப கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. இந்தாங்க உங்கள் செல்ஃபோன். நான் தான் விளையாட்டுத்தனமாக தப்பு பண்ணிட்டேன். இது தப்புன்னு நான் நேரத்தையே உணர்ந்துட்டேன். அம்மா, நான் தான் உங்கள் செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. டேவிட், எப்போ உன்னோட தப்பை உணர்ந்துட்டியோ அப்போவே கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவார். அதுதான் பணம் கிடைச்சிச்சுல, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்க, சரிதானே? ஐயா, தம்பி, இந்த வருடம் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும். நிச்சயமாக நாங்கள் வரோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வரோம். வணக்கம்மா. டேவிட் வீட்டிற்கு அனைவரும் செல்கின்றனர். அங்கு நடக்கும் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். கேர்ள்ஸ் சைடு போட்டு சொல்லிட்டாங்க.